ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கார்டன் பார்க்க ரெடியா? சரி, வாங்க நம்ம கார்டன் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கும் நாங்கள் ஒரு டிப்ஸோடு தான் வந்திருக்கோம். ரோஜாப்பூ செடியோட டிப்ஸு பார்த்திங்கன்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது என்ன டிப்ஸுன்றது தெரியும். புடலை செடி நல்லா எப்படி போய்கிட்டுருக்குறாங்க பாருங்கள். அதுவும் நம்ம கட்டி விட்ட கயிறுலெல்லாம் ஏறி போகலைங்க, அப்படியே செவுத்தை பிடிச்சிக்கிட்டு செவுத்துலேயே போயிட்டுருக்குது. கயிறு கட்டினதே வேஸ்ட்டு போடுறது அதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா, பூச்சிங்க தொலை இந்த பக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. நான் இந்த பக்கம்லாம் காலி இடன்றதுனால இந்த சைடு எப்படி தான் வருதுன்னு தெரில. வந்து பூச்சிங்க நிறையா சாப்பிட்டுடுது. பார்த்திங்கன்னா, தக்காளி பழுத்துட்ருக்குது. நம்மளுக்கு இப்போ தக்காளி பழம்லாம் ஒன்று ரெண்டாக பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். விதைக்கி விட்டுருந்த அவரையை கூட ஒரு விதையை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு பூச்சி மருந்து தொளித்தேன் அப்படின்னும் அது சரியாகலை பாருங்கள். அவரை செடியில் பூவும் வர ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் நம்ம அந்த விதையெல்லாம் எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் பூ வரும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சிடுச்சு. பீன்ஸும் பறிக்கிற லெவலுக்கு வராங்க. நிறைய பீன்ஸ் வந்துருக்குறாங்க. நம்மளுக்கு கொடி தான் போகலை. ரொம்ப கொஞ்சம் தூரம் வளர்ந்த மேலே நின்று காய் தான் போட்டு வச்சுருக்குறாங்க, பீன்ஸ் காய். அப்புறம் இந்த பக்கமும் ஒரு தக்காளி குட்டி தக்காளி பாருங்கள், செவேர்னு பழுத்துட்ருக்குது. அதையும் பறிச்சிக்கலாம் இன்றைக்கி. ஏன்னா இதுக்கு மேலே விட்டோம்னா எலி தான் சாப்பிட்டு போவோம். செவேர்னு இருக்கிறத பார்த்துச்சுன்னா மேலே ஏறிடும். நம்மளுக்கு இத்தனை நாள் நல்லா பழுக்கிற வரைக்கும் தக்காளி கிடைக்கிறது பெரிய விஷயந்தாங்க. ஏன்னா இந்த எலியெல்லாம் நிறையா அந்த பக்கம் சுற்றுது. காலி இடன்றதுனால எல்லாமே சுற்றுது. ஆனால் என்னமோ தெரில, தக்காளியெல்லாம் கடிக்கலை அவங்க. இதுவும் ஒன்றும் பழுக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, வாடாமல்லி செடி எல்லாம் எடுத்து வச்சது நல்லா வந்துட்டுருக்குது. சூப்பராக வராங்க. இது பாருங்கள், மணத்தக்காளி செடி அப்புறம் விதை போட்டதெல்லாம் கூட முளைச்சிருக்குது நிறையா மணத்தக்காளி. அந்த மணத்தக்காளி செடியும் இங்கே பாப்கார்ன் கிண்டி கிளறி எடுத்து போட்டுட்டான், வருமா என்னமோன்னு நினச்சேன். ஆனால் அதுவும் வந்துடுச்சு. இந்த தக்காளியும் நல்லா தளன்னு வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லா செடியும் நல்லா இருக்கிறாங்க. செர்பரா பூத்து முடிஞ்சிடுச்சு பாருங்கள். எல்லாமே பூத்து முடிஞ்சு காய ஆரம்பிச்சிட்டாங்க. இதையும் எடுத்துட வேண்டியது தான். எடுத்துட்டு அதில் வேறு எதனா வைக்கணும். அது கூட சின்ன பச்சை மிளகா நான் எடுத்து வச்சது பாருங்கள். அது மொட்டுக்கள் வந்துட்டுருக்குது. செடி இன்னும் அந்தளவுக்கு வளரவும் இல்லை. மொட்டு பூத்து கொட்டிடுது. 1-2 மொட்டு தான் வருது, நிறையாவும் வரலை இன்னும். அவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம்தான் பூ வரும் நமக்கு. அப்புறம் திருநீற்று பச்சை பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு சப்ஜா விதை எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. வெயில் காலமும் வருது நம்மளுக்கு. அந்த சப்ஜா விதையை எடுத்து நம்ம ஜூஸ் போட்டு குடித்தோம்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நாங்கள் அதுக்கு அதை தயார் பண்ணிகிட்ருக்குறோம். அது நல்லா வரட்டும். வந்ததுக்கப்புறம் நான் அந்த விதையை எடுத்து காமிக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி அந்த டிப்ஸு பற்றி பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரோஸ் செடியில் எதனாவது கிளை காஞ்சி வந்ததுன்னா நீங்கள் அதை அப்படியே விடாதீங்க. அப்படியே விட்டோம்னா நம்மளுக்கு அது அப்படியே கீழே காஞ்சிக்கிட்டு போய் எல்லாமே காய ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டாலும் காயுங்க அது. பார்த்திங்கன்னா, அதை கட் பண்ணி விட்டுட்டு அதில் நம்ம இப்போ ஈரமாக இருக்கிற சாணம் எடுத்து வைக்க போகிறோம். சாணம் நீங்கள் உங்களுக்கே தெரியும், முருங்கை மரம்லாம் நம்ம வச்சோம்னாக்கி வெட்டி நம்மளுக்கு கொண்டு வைக்கும்போது இந்த சாணம் வச்சு வைப்பாங்க. கிளைங்கெல்லாம் வெட்டுற இடத்துல இந்த சாணம் வைப்பாங்க. வச்சா நல்லா அந்த பச்சின்னு இருக்கிறது காயாமல் துளுத்து வந்துடும். அதுபோல் இப்போ நம்ம இந்த ரோஸ் செடியில் வைக்கிறோம். வச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நானும் இதுதாங்க ஃபஸ்ட்டு தடவை பண்ணுறேன். சரி, ஒரு ஐடியா தோணிச்சு பாருங்கள். இதில் ஒரு மொட்டு கூட இருக்குது. துளிர் அந்த மொட்டுக்கு நடுவில் இருந்த கிளையில், அதாவது எந்த கிளையிலேருந்து வந்ததோ அந்த கிளை தான் இப்போ காஞ்சிடுச்சு. கீழே இருந்தும் ஒரு கிளை வந்திருந்தது, காஞ்சிருந்தது. அதுவும் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ரெண்டுலேயுமே நான் சாணம் வச்சு வைக்கிறேன்.
அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். சாணம் வச்சு விட்டுட்டு அப்படியே விடாதீங்க. அரிசி கழுவுற தண்ணியும் ஊற்றி விடுங்க. ஏன்னா அரிசி கழுவுற தண்ணியில் தான் நமக்கு வந்து துளிர் வர்றதுக்கு நல்லா சத்து கிடைக்கும். அரிசி கழுவுற தண்ணிக்கு வேருக்கு வந்து நல்லா பலத்தை கொடுத்து நம்மளுக்கு வந்து மேலே நல்லா துளிர் வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி செடி எதுனாவது உங்களுக்கு சரியாக வரலன்னா கூட நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி ஊற்றலாம். அப்புறம் வந்து விதைகள் போட்டாலும் அரிசி கழுவுற தண்ணி ஊற்றிக்கிட்டே வாங்க, சீக்கிரம் முளைக்கும். நல்லா செடிங்க வந்து நல்லா வளரல, அது நல்லா வளரணுன்னாலும் நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா செடி வந்து வளர ஆரம்பிக்கும். நான் இந்த பக்கம் வந்து இந்த பீன்ஸ் செடிக்கெல்லாம் வந்து ஊற்றுறதே கிடையாது, முன்னாடியே ஊற்றிடுறேன் முன் பக்கத்துக்குள்ளே. அதனாலவே நம்ம தெரில பீன்ஸ் செடி இந்த வாட்டி அதோடு நின்றுடுச்சு. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.